ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருக்கும் கரெக்டாக கன்வே ஆகிற மாதிரியும் கனெக்ட் ஆகிற மாதிரியும் எடுத்திருக்காங்க. நான் தனுஷ் ஃபேன் தான், பட் எஸ்கே பிடிக்கும். படம் ஒருத்து வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வேற லெவல் தாறுமாறு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிளாக் பஸ்டர் இந்த பொங்கலுக்கு செம்மையாக இருந்தது. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. சொல்ல வந்திருக்க விஷயத்த வந்து எந்த அளவுக்கு போல்டா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருக்கும் கரெக்டாக கன்வே ஆகிற மாதிரியும் கனெக்ட் ஆகிற மாதிரியும் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. நேஷனல் அவார்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கு படம். நேஷனல் அவார்டு அளவுக்கு எனக்கு தெரியல. ஸ்டோரி வைஸாக ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு. அதுக்கு நல்லா எலிவேஷன்ஸ் இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்டியூம்ல இருந்து அவங்க கேரி பண்ண விதம் ஃபுல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாருமே மேல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே லுக் வைஸ் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் தான் பேசியிருக்காங்க. அது வந்து அவங்களோட உரிமையை அவங்கவுங்க என்னென்ன கேட்கணுமோ அது மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த திணிப்புனா அப்படி கிடையாது. உரிமையை என்னென்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இன்னும் படத்தை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக படம் ஃபுல் கேரக்டர்ஸில் இறக்கியிருக்காங்க. ஒரு இதில் சூப்பராக இருக்குது படம். எல்லாம் அது வந்து படத்தில் மட்டும் அது உண்மையாக சொல்லாமல் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆளை இறக்கி சூப்பராக கேஸ்ட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது படமாக, சூப்பராக இருக்குது. எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபெக்ட்டுக்கு எல்லோரும் போயிட்டு பொங்கலுக்கு பார்க்கணும். படம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா என்ன காலம் ஜனவரி ரிலீஸ் ஆகலை, அதோட ரிலீஸ் ஆயிருந்தால் 2 படமே நல்லா ஹிட் ஆகிருக்கும். அண்ணன் படம், தம்பி படம் ரிலீஸ் ஆயிருச்சு, அண்ணன் படம் ரிலீஸ் ஆகலை. அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. நான் தனுஷ் ஃபேன் தான், பட் எஸ்கே பிடிக்கும். படம் ஒருத்து வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். சொல்ல நான் ஜிவி பிரகாஷ் மிரட்டிவிட்டாப்புல 100வது படம். மியூசிக் எப்போ குறை சொல்ல முடியாது. அந்த பாட்டு அடியாலைய பாட்டுக்கெலாம் செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில். இப்போ 90s 60s அந்த சமயத்தில் ஹிந்தி எப்படி திணிச்சிருக்காங்க, நம்ம ஆளுங்க என்ன அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் முக்கால்வாசி படமே. ஹிந்தி எதிர்ப்புக்காக நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை மறைச்சிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. தேட்டரில் பாருங்கள். இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். தேட்டரில் போய் படம் நல்லா இருக்கும். படம் வேற லெவல் தாறுமாறு. எல்லா கேரக்டருமே அவங்க ரோல் வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸ் அப்படிலாம் இல்லை, நியாயமாக தானே பேசியிருக்காங்க. ஹிந்தி திணிக்க வேண்டாம்ல யாருமே. அவங்கவுங்க லாங்குவேஜ்க்காக அவங்க போராட்டம் தானே ஆகணும். நம்ம உரிமை நம்ம இது, அவ்வளோதான். ஒர்த்தான ஒரு படம், தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முதல் பாதியை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு அரசியல் தான். அது எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க, உயிர் நீத்திருக்காங்க, அது ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்லியிருக்காங்க. அதில் பெருசாக அரசியல் கலக்காமல் பண்ணது நல்ல விஷயம் இருந்திருக்கும். பட் அது சென்சார் வந்து கட் பண்ணியிருக்கு. அதுவுமே படத்தை வந்து நல்ல விதத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் படத்தோட ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டாங்களே, என்னென்னு பார்த்தீங்களா, இந்த படம் கற்பனையை சார்ந்தது. இதில் வர கேரக்டர்ஸோட பேர் உண்மையில் ஏதாவது இருந்தால் அது முழுக்க முழுக்க கற்பனையாக. இது வந்து முழுக்க முழுக்க எந்த கட்சியோட போராட்டமும் கிடையாது, மாணவரணி போராட்டம் தான். அவங்க போராட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்க உயிர் நீத்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்துக்கு தான் அரசியல் வந்து அரசியல் கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இதுக்காக அப்படின்றதுலாம் பார்க்குறப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக. அவர் தான் ஸ்டாரே படத்தில். அவரோட கதாபாத்திரம் சரியாக பண்ணலன்னா படமே பெருசாக எடுபட்டுருக்காது. ஸோ அவர் தான் ஸ்டார். ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு ஹீரோ இமேஜை தாண்டி ஒரு வில்லனாக வரும்போது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக எஸ்கேவோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் போகாமல் தனக்கு இது வரும், அதை நான் நல்லா கொடுக்குறேன்ற முயற்சியில் அதை நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படம் வந்து இந்த மொழி போராட்டம்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்லையுமே நடந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கேருந்து ஒரு கேமியோஸ் எடுத்துகிட்டு வந்தது நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிளாக் பஸ்டர் இந்த பொங்கலுக்கு செம்மையாக இருந்தது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.